கட்சி பேர் வந்திருக்கேன் கண்ணை தொச்சிக்கிறதுக்கு இல்லை வந்து பெங்களூரில் பார்த்தா கப் நம்தேன்னு போடுறாங்க, நம்தே கப்புன்றாங்க. நம்தே போட்டுக்கோ, கப்பு மட்டும் எங்களுக்கு தான், அதை மட்டும் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த டிக்கெட் வாங்குறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் டிக்கெட் IPL 2009 ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கணும். நேற்று காலையில் 11 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணுறேன். வெற்றிகரமாக என்னோட அந்த ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கிட்டேன். கடந்த 3 வருஷமாக IPL மேட்ச் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 வருஷம் IPL CSK இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். போன வருஷம் துரதிருஷ்டவசமாக ஒரே ஒரு மேட்ச் தான் பார்த்தோம். இந்த வருஷம் நம்ம ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கிட்டோம். தட்டுறோம், கப்பை நம்ம தான் தூக்குறோம். CSK 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 6 மணிலேருந்து நின்றுருக்கோம். நான் நைட்டு ஃபுல்லாக செம்ம கஷ்டம். மேலே இருந்து எல்லாம் சண்டை கிட்ட போட்டு போலீஸ் சிக்கெல்லாம் ஆயிடுச்சு வேறு. இப்போ காலைலேருந்து இப்போ செம்ம இதுவாகிடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இவ்வளோ எடுத்துனா யாருக்காக எடுத்துருவோம்? தலைக்காக. அதுதான் நாங்கள் போனோம், பார்ப்போம், கன்ஃபார்ம் பார்ப்போம். கண்டிப்பாக RCB தோக்கடிப்போம். கன்ஃபார்ம் அடி. டிக்கெட் வாங்கிட்டு எல்லாரும் எப்படி வாங்கிட்டு ஃபீல் பண்ணுறீங்க சார்? ரொம்ப கஷ்டப்பட்டு கடவுளை நேரில் பார்த்தா மாதிரி இருக்குது. பார்த்து வந்த மாதிரி இருக்குது. டிக்கெட் கிடையாது இருக்கு. நாங்கள் 12 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கோம். நாங்கள் டிக்கெட் வாங்குறதுக்கு 2 டிக்கெட் தான் கொடுக்குறாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 12 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கோம். எங்கே வெயிட் பண்ணால் தெரியல. தோனிக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக. எங்கள் அம்மா வீட்டில் பூஜை போடுறாங்க. நான் இந்த டிக்கெட் எடுத்துன்னு போய் நான் போட்டு வருவேன். தோனி அவ்வளோ பிடிக்குமா? அம்மாவுக்கு அடுத்த பெரிய அவர் தான். கோலி அதான் பப்ஜி வந்துட்டாரு. கோலி மற்றபடி தோனி இதில் வர மாட்டார். ரொம்ப டென்ஷனாக வரும். உடம்புக்கு தேவை தலை. அவ்வளோதான். கோலிலாம் சிக்கன் வின்னர், பப்ஜி வின்னர். அவர்லாம் அவ்வளோலாம் செய்யக்கூடாது நடுவில். நம்ம தலை அவங்களால ஒரு கப்பு வின் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட் பேட்ஸ்மேன் இருந்தாலும் சரி, பெஸ்ட் பாலர் இருந்தாலும் சரி, கேப்டன் சரி இல்லை. 358 ரன்னு நம்ம 358 ரன்னு ஆஷு ஒன்று என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? டிஃபெண்ட் பண்ண தெரியல ஆக்சுவலாக நம்மளுக்கு. நம்ம தலைவர் இருந்தாருன்னு வைங்களேன், நிறைய நம்ம கையில் கப்பு எல்லாருக்கும் பயம் வந்துடும். கேட்டால் 2 மேட்ச் ரெஸ்ட்டுன்னு உட்கார வைக்கிறாங்க. என்ன கதை எதுவுமே புரியல என்ன நடக்குது. ரெய்னா ரொம்ப வருஷம் இந்த இதுக்காக CSK வராரு. ரெய்னா வந்து டோனி வந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. சின்ன தலைக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரா கண்டிப்பாக வேர்ல்டு கப்புக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்ம் ஒரு வாய்ப்பு இருக்கு. நினைக்கிறதுலாம் இல்லை, நம்ம தான் கப்பு. மிஸ்டர் IPL சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குட் ஆல்ரவுண்டர் IPL. அவரோட ஃபார்மட் பார்த்தீங்கன்னா IPL வந்து பயங்கரமாக இருக்கும். அவரை மாதிரி ஃபீல்டிங் பண்ண முடியாது, அவர் மாதிரி வந்து பவுலிங் பண்ண முடியாது, அவர் மாதிரி பேட்டிங் பண்ண முடியாது. அவர் கண்டிப்பாக CSK ஒரு ப்ளஸ். அவர் வந்து சான்ஸ் கொடுக்க முடியல அவரால். கடை சான்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக அடுத்த வாட்டி டீம் ஸ்குவாடில் வருவார் நம்புறோம் நாங்கள் கண்டிப்பாக. இப்போ எல்லாரும் CSK சொன்னாங்க. நீ RCB ஃபேன்ஸுக்கு என்ன சொல்லுங்க? RCB ஃபேன்ஸ்லாம் நான் சொல்கிறேன், வரும்போது ஒரு கட்சி பேர் வந்திருக்கேன். கண்ணை தொச்சிக்கிறதுக்கு இல்லை வந்து பெங்களூரில் பார்த்தா கப் நம்தேன்னு போடுறாங்க, நம்தே கப்புன்றாங்க. நம்தே போட்டுக்கோ, கப்பு மட்டும் எங்களுக்கு தான், அதை மட்டும் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. இப்போ பார்க்குறீங்க எல்லா கூட்டத்தை. நாங்கள் வந்தப்போ ஒரு 30 பேர் இருந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000-3000 பேர் இருப்பாங்களா மச்சான்? கண்டிப்பாக 6 மணிலேருந்து செம்ம கூட்டமாக இருக்குது. நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வாங்கிட்டீங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல ஃபீலிங்காக தான் இருக்குது சார். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். பார்ப்போம். ஒரு ஆளுக்கு 3 டிக்கெட் கொடுத்தா பெட்டராக இருக்குன்னு தோணுது. ஒரு 2 டிக்கெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. லாஸ்ட் டைம் ஒரே மேட்ச் தான் சென்னையில் நடந்துச்சு. இப்போ வந்து எல்லா மேட்ச் நடக்கிறதா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறது? எல்லா மேட்சும் வாங்குவோம் அந்த மாதிரி. தோனி அவ்வளோ பிடிக்குமா? தோனிக்காக தான் மேட்ச் பார்க்க வரது, வேறு யாருக்காகவும் இல்லை. தோனி மட்டும்தான். CSK ஃபேன்ஸுக்கு என்ன சொல்லுறது? இந்த வருஷமும் நம்ம கப்பை தூக்குவோன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக தூக்குவோம், நம்பிக்கை இருக்குது.